வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கும்பகோணம் கடப்பா. இந்த கடப்பா இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, பூரி சப்பாத்தி தோசையோடலாம் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கடப்பாவை இட்லியில் நல்லா ஊற்றி விட்டு இட்லியை கடப்பாவில் தொட்டு சாப்பிடக்கூடாது, நல்லா பெரட்டி சாப்பிட்ணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கடப்பா பண்ணுறதுக்கு நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு இந்த பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு குழஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சு 3 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு ஒரு பக்கம் வேகட்டும், இன்னொரு பக்கம் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை நல்லா மேல் தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, காரத்துக்கு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம பச்சை மிளகாயை தவிர காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் 4 முந்திரி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. 3 விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தோம். இப்போது ஸ்டீமெல்லாம் இறங்கி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உருளைக்கிழங்கும் பாசிப்பருப்பும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதை நம்ம ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுடலாம். மத்தோ இல்லை மேஷரோ வச்சு நம்ம மசிக்கும்போது நல்லா ஃபுல்லாகவே மசிஞ்சு வந்துடும். கடப்பாவுக்கு உருளைக்கிழங்கு அங்கங்கே குட்டி குட்டி பீஸாக தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், உருளைக்கிழங்கு நமக்கு அங்கங்கே தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு இதை நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதை எடுத்து ஓரமாக நம்ம வச்சுட்டு ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகுளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு துண்டு பட்டை, 4 லவங்கம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா செவந்து வந்ததும் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து விட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும், ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கடப்பாவுக்கு புளிப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லை, அதனால் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடும். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்ச பாசிப்பருப்பு உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததும் இதில் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கடப்பா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பும் தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது கொதிக்கிறப்ப நல்லா கெட்டியாகிடும். 4லேருந்து 5 கப் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மசாலா எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதாங்க, கடப்பா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சம் பொடியை நறுக்கின மல்லி இலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நமக்கு கும்பகோணம் கடப்பா தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.